சொல்லுங்க என்ற அழைப்பில் அழகானது என் வாழ்க்கை. நீந்த துடித்த இந்த மீன் குஞ்சுக்கும் நீச்சல் கற்றுக் கொடுத்த அந்த குரல்தான் நேற்றைய ஆரம்பம், இன்றைய நிகழ்வு, நாளைய தொடர்ச்சி. இன்று 24வது நாள், 25 வருட இனிமையான இல்லற வாழ்க்கை நல்லறம் செய்து இதமாக நடக்கிறது. குவிந்து வரும் வாழ்த்துக்கள் எல்லாம் மனதை வருடும் போது மங்களமான ஒரு பொழுது விடியலாக தெரிகிறது. ஆம், என்னுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு உரித்தாகட்டும். ஒவ்வொருவர் வாழ்வினுள்ளும் ஒவ்வொரு வரலாறு ஒளிந்திருக்கும். என்னுடைய வரலாறு என்னமோ உங்களுக்குள் ஒளிந்து கொண்டது. அதனால் தான் என்னமோ என் உடல் நானாக, என் நிழல் நீங்களாக நகர்ந்து செல்கிறது, யாருக்கும் துரோகம் இல்லாமல். எடுத்து இயம்புவோர் கைப்பிள்ளை என்று என் எண்ணங்கள் எதையும் இயற்றியது இல்லை. இறக்கும் வரைக்கும் நடக்கும் எதுவும் இன்றைக்கே யாருக்கும் தெரிவதுமில்லை. கண் அறியா வாழ்க்கை தன்னை சிலர் எண்ணங்கள் போடும் கணக்கில் எதையெதையோ எழுத நினைத்தும் தன் பாதை மாறி திசை தெரியாமல் பயணம் முடியும் முன்பே மறைந்து போவதை கண்கூடாக காண்கிறோம். மனிதனின் மனிதம் மறந்து மானுட இயல்பை கடந்து அற்ப விடயங்களில் மல்லு கட்ட நினைக்கும் மனிதர்கள் இறுதியில் மாண்டு போவதையும் நாம் காண்கிறோம். தவறுகள் தவறி நடப்பது இல்லை, தெரிந்தே நடக்கிறது. அதனால் தான் தெளிவான வார்த்தைகள் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறது. ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் சீர்தூக்கிவிட்ட சீதேவி என்று சீர்வரிசை கேட்கும் நேரம் இது. கல்வி என்பது கடமைக்கே, ஆனாலும் காசு அக்கடமையை கையாளும் காலம் இது. பிச்சை எடுத்தேனும் பெரியவன் ஆகலாம், மற்றவரிடம் பிடுங்கி தின்றேனும் தன்பசி போக்கலாம். காரணம், உலகம் உருண்டு கொண்டிருக்கிறது. உனக்கும் இருக்குதொரு கடமை என்று உள்ளம் என்னை அழைத்தாலும் ஒரு குலைந்த உலகத்தில் என் நேரம் அழுது கொண்டே கழிகிறது. கனவுகள் ஒரு நாள் நனவாகலாம், கதவுகள் ஒரு நாள் திறந்து கொள்ளலாம். வரும் காலம் வசந்தமாகும் என்று நீ வசந்தியை தேடிய பயணமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம்,